வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு முழுக்க மூல நட்சத்திர நண்பர்களுக்காக. இந்த வருடம் மிக முக்கியமான கிரகப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுக்கான பதிவாக அந்த பதிவு இருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2023 சனிப்பெயர்ச்சி, குருப்பெயர்ச்சி, மறுபடியும் சனிப்பெயர்ச்சி, ராகு பயிற்சின்னு எத்தனையோ வந்து போகுதுங்க. 2025 கூட 3 இருக்கக்கூடிய சனி பகவான் 4க்கு மாறுறாரு. ராகு பயிற்சி அதுக்கு முன்னாடி நடக்குது. இந்த பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சி எல்லாமே ஏன் ஒன்று கூட நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை? உண்மையில் நம்ம நட்சத்திரத்தில் என்ன தான் பிரச்சனை, என்ன தான் நடக்குது, இதெல்லாம் எப்போ தான் மாறும்? வாழ்க்கை இப்படியே போயிடுமா? நமக்கு விடிவு காலமே வராதா? கேட்ட பக்கமெல்லாம் கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்து என்னை ஏன் மேலும் கடன்காரனாக மாற்றுறாங்க? இதெல்லாம் நம்ம நேரமா இல்லை இருக்கக்கூடிய கிரக நிலையினுடைய அமைப்பா? குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் நிரந்தரம் இல்லை, என்ன தான் நல்லவனாக இருந்தாலுமே என்னங்க பயன்? நேர்மை, ஒழுக்கம், பாசிட்டிவ் என்னென்ன உனக்கு எல்லாமே ஃபேவராக நடக்கும்னு சொல்கிறது எல்லாமே மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யா? உண்மையை சொல்லுங்கள், நம்ம எப்போ தான் முன்னுக்கு வருவோம்? இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு முன்னால் நிறைய கேட்கப்பட்டிருக்குது. இது மாதிரியான கேள்விகள் ஒவ்வொரு மூல நட்சத்திர நண்பர்களுக்குள்ளுமே இருக்கும். நண்பர்களே, சனி பகவான் 4க்கு வராரு, ராகு மீனத்துக்கு போகிறாரு, கேது சிம்மத்துக்கு போகிறாரு, குரு 6ல் இருக்கிறாரு. இந்த கிரக நிலை எல்லாமே பெருசாக எதிர்பார்த்து ஏமாந்த காலங்கள் தான் அதிகம். இதெல்லாம் நிரந்தரமான இல்லைங்க. கிரகநிலை மட்டுமில்லை, இங்கு நம்ம வாழ்க்கையில் துன்பம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே மாறக்கூடியது அப்படிங்கிறதையுமே கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட பாடங்களால் முழுசாக உணர்ந்தவன்னு நீங்கள் சொல்லலாம். மூல நட்சத்திரத்தில் நல்ல வாழ்க்கை, நல்ல தொழில், குடும்பம், சந்தோஷம், இப்படி எல்லாத்துக்குமே அது எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கி வெறுத்தே போச்சு அப்படிங்கிறது தான் மிச்சமே. வெறுத்து போச்சு சொல்கிறத விட அந்த ஏங்கிறதே வாழ்க்கையே போச்சுன்னு கூட சொல்லலாம். எதுவுமே நடக்கலை. நம்ம நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே காலபுருஷ தத்துவப்படி தனுசு ராசியில் கூடிய நட்சத்திரம், ராசியில் 19வது நட்சத்திரமும் கூட அற்புதமான நட்சத்திரம் தாங்க. நம்ம நட்சத்திர அதிபதி கேது பகவான். கேதுனாவே ஸ்லோ அப்படின்னு அர்த்தம். வெறுத்து போகிறது, எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறது, ஊருக்கு தியாகியாக வாழ்கிறது யாருன்னா மூல நட்சத்திரம். இந்த தன்மையை கொடுக்கறது கேது பகவான். இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்துக்கு எதிராக நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற அளவுக்கு நல்லவங்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அமைதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அந்த அமைப்பை கொடுக்கறது கேது பகவானுமா மூல நட்சத்திரத்துக்கு இருக்குங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? நீங்கள் ஏன் இவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறீங்க தெரியுமா? கற்பூர புத்தின்னு சொல்லலாம் மூல நட்சத்திரத்துக்கு. நேர்மையாக இருக்க வேணுங்கிற ஆர்வம், நம்மளால் அடுத்தவங்க பொழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், தொழிலை நேர்மையாக செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம், குறைஞ்ச லாபத்தில் வியாபாரம் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம், நல்ல அறிவு இருந்த போதும் எல்லோரையும் நம்பி அன்பாக பழகி அவங்களாலேயே மிகப்பெரிய துரோகத்தையும் பெறக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தா மூல நட்சத்திரம். என்ன தான் வெற்றி பெற்றாலுமே பெருமை இல்லாமல் ஒரு பரிசு வாங்கும்போது கூட ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்காம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பரிசு மட்டும் வாங்கிட்டு வரக்கூடிய நட்சத்திரமும், எதுக்கும் பேராசை இல்லாமல் உழைச்சி ஓடா தேஞ்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தெய்வீகமான மனப்பாங்கு கொண்டவர் தாங்க நீங்கள். லைஃப்பில் எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு, இனியும் வரத்தான் போகுது. ஆனால் அதுக்கு எல்லாமே கலங்குறாளா நீங்கள்? வாய்ப்பே இல்லைங்க. யாரும் நம்மளால் கெட்டக்கூடாது. இருக்கிற வேலையை அமைதியாக செஞ்சு நிம்மதியாக தூங்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். ஆனால் அது நடக்குதா? ஒவ்வொரு நாளுமே தூக்கத்துக்கு கூட போராட வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இன்றைய நிலைமை அப்படிங்கிறது இருக்குது. நேர்மை, நியாயம், தர்மம் இது எல்லாமே நிறைஞ்சிருந்தாலுமே இந்த காலத்துக்கு இது செட் ஆகுமா? ஒரு திருக்குறள் இருக்குங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னு ஒரு திருக்குறள். என்ன அர்த்தம்னா, அருள் இல்லைன்னா அவ்வுலகம் இல்லை, நாம் இறந்து மேலே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சொர்க்கம் அப்படிங்கிறது கிடைக்காதுங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் பணம் காசு இல்லைன்னா இங்கேயுமே மதிப்பில்லை அப்படிங்கிறது தான் அன்றைக்கே திருவள்ளுவர் மூல நட்சத்திரத்துக்குன்னே சொல்லிட்டு போன மாதிரி இருக்குங்க. ஆனால் எதுவுமே இல்லைனாலுமே மூல நட்சத்திரத்துக்கு 4 நண்பர்கள் கண்டிப்பாக நல்லவங்களாக இருப்பாங்க. பொதுமக்கள் உங்களை ரொம்ப விரும்புவாங்க. அப்படிங்கிறனால அரசியலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் நிச்சயமாக இருக்குது. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா நல்லா படித்தா ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கேது எதிர்பாலினத்தவர் மேல் அதிக ஆசையை கொடுத்து ரிலேஷன்ஷிப்பில் சிக்க வச்சிருவார். நம்ம ஒரு டார்கெட் நோக்கி ஓடிட்டு இருப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்முடைய டார்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கோ ஸ்லோ ஆகிறதுக்கோ இல்லை அந்த பாதையை மாற்றிட்டு நாம்
திருமணம், குழந்தை குட்டின்னு மாறுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மூலத்தை பொறுத்த வரைக்குமே இல்லற வாழ்வில் குடும்பம், குழந்தைங்க நல்லா விட்டுட்டு பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடியது, ஆளுக்கு ஒரு திசையிலிருந்து வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிலை மூல நட்சத்திரத்தில் நிறைய இருக்குங்க. இதில் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். பொது பலனை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் திருமணம் தாமதம் தாங்க. காதல் திருமணம் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கறதில்ல. 28 வயதுக்கு உள் திருமணம் செஞ்சால் மறுதார அமைப்பு அப்படிங்கிறது, பிரிஞ்சு போகிற நிலை அப்படிங்கிறது பொது பலனில் இருக்குது. இது உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கையத்தினுடைய ஜாதகத்தை பொறுத்து இது நல்லபடியாக இருக்கலாம். அது நாம் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு பொது பலன் அப்படிங்கிறனால இதனுடைய கருத்து அந்த மாதிரி இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிறனால நாம் அதை செக் பண்ணிக்கலாம். ஆனால் மூல நட்சத்திரத்தினுடைய தோஷம் யாரையும் பாதிக்காது. இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் பெரும்பாலும் கட்டுக்கதையாக இருக்கிறனால இன்றைக்கி கூட ஒரு மாடர்ன் லைஃபு, மாடர்ன் உலகத்தில் பெற்றோர் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தங்களுடைய குழந்தைகளை ஒரு மூல நட்சத்திரம் வரனுக்கு கொடுப்பதற்கு, மூல நட்சத்திரத்தை மருமகளாக குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. மூல நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு பெரிய பிளாக் மார்க் இன்றைக்கி கூட ஆயிடுச்சுங்க. சின்ன வயசில் சுக்கிரதசை வரும்போது படிப்பில் ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குங்க. அதை உணர்ந்துட்டு அப்படின்னா குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்து இந்த மந்தம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக மாற்றி குழந்தைகளை நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக மாற்ற முடியும். இப்போ +2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னா மருத்துவம் படிக்கலாம், ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு, சட்டம் ஒழுங்கு, நிதித்துறை, நீதித்துறை, கம்ப்யூட்டரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய AI இந்த மாதிரியான படிப்பை இந்த காலத்தில் மூல நட்சத்திர மாணவர்களை படிக்க வச்சிங்கன்னா நல்ல ஸ்கோப்பு, நல்ல ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை உணர்ந்து நாம் அதை நோக்கி நம்முடைய நகர்வு இருந்துச்சு அப்படின்னா இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அது எவ்வளவு மோசமான கிரகநிலை வந்தால் கூட அதை நாம் அசால்ட்டாக கடந்து போயிடலாம். மூல நட்சத்திர நண்பர்களுக்கு பொதுவாகவே பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, மூலம் அப்படின்னாவே நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தான் இன்றைக்கி கடன்பட்டு வெளியே தலகாட்ட முடியாமல் எத்தனையோ மூல நட்சத்திர நண்பர்கள் வீட்டில் மூலையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க புலம்பிட்டு. ஸோ சொந்த தொழில் நினச்சா உடனே அமையும். ஆனால் அது என்ன செய்யணுங்க? லவ், டூரு, ஆடம்பரம், கற்பனை உலகம், வெட்டி பந்தா இதெல்லாம் இல்லாமல் தொழிலை தெய்வமாக நினச்சி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கும் டாப்பில் இருக்கிறாங்க. ஒரு நல்ல தொழில் 4 காசு கைக்கு வந்ததுமே மேற்சொன்ன விஷயங்களுக்கு போன எத்தனையோ மூல நட்சத்திர நண்பர்கள் நிறைய பேர் கடனிலும் இருக்கிறாங்க. மூல நட்சத்திரம் அப்படின்னாவே கடன், நோய், மன அழுத்தம்னு இல்லைங்க. நாம் நடந்துக்கிறத பொறுத்து தான் இந்த தொழில் நம்மளை காப்பாற்றும், நம்மளை குழந்த மாதிரி பார்த்துக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி ஒரு சூப்பரான காலம் அப்படிங்கிறனால இனிமேல் அடிக்கடி வேலையை மாற்றாதீங்க. தயவு செஞ்சு இருக்கிற வேலையில் ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் செழிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு மேக்ஸிமம் தெரியுதா அப்படின்னா நான் ராசி இல்லாதவனு நம்மளை நாமளே ஒரு ப்ரமோட் பண்ணிவிட்டு அதே இடத்துல நின்றுருக்குறோம். ஸோ இதை நீங்கள் மாற்றிக்கங்க. அரசியல், ஆன்மீகத்துறை, அனைத்து வகையான டீச்சர்ஸு, ரியல் எஸ்டேட்டு, இடைத்தரகர்கள் போன்ற கமிஷன் சார்ந்த தொழில் சூப்பராக இருக்குங்க. கம்பெனியில் மேனேஜரு, சூப்பர்வைசர் இது மாதிரியான வேலை இந்த 2025 கிடைச்சா அதையை மாற்றாமல் முன்னேற்றமான வாழ்க்கையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த வேலையை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சரியில்லைன்னு இனிமேலும் நீங்கள் வேலையை மாற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையும் சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மூல நட்சத்திரத்தினுடைய நிதிநிலை, குடும்பம் எப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குங்க? என்ன தான் மாடா உழைச்சாலுமே அதிகபட்ச மூல நட்சத்திர நண்பர்கள் 45 வயசுக்கு மேலே தான் ஒரு சைன் பண்ணுறாங்க வாழ்க்கையில். வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய அந்த செடியில் துளிரோடவே ஆரம்பிக்குது ஒரு எபவ் 45ன்னு வச்சுக்கலாம். நிரந்தர வருமானம் அதுவரை இல்லாதவர்கள் கூட திடீர் அதிர்ஷ்டத்தால் பெரிய ஆள் நிறைய பேர் ஆகியிருக்கிறாங்க. நீங்களும் நிச்சயமாக பெரிய ஆள் ஆகுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து களைச்சி போகக்கூடிய நீங்கள் கஷ்டப்பட்டு திருமணம் செய்யும்போது சரியான வரனை தேர்வு செய்கிறதுல தோற்று விடுவதால் எதிர்பார்க்கும் அன்பை பெற முடியாமல் அதிகபட்ச பேர் சண்டை, சச்சரவு, பிரிவுன்னு சொல்லி வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலையும், சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய சூழ்நிலையும், சகிச்சுக்கிட்டு மன அழுத்தத்துக்குள் வாழக்கூடிய சுச்சுவேஷனுமே பெரும்பாலான மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க. அதில் சில பேர் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு பாது வாழ்க்கை அப்படியும் போயிடுது. ஒரு சரியான வரன் அமையாமல் போனாலுமே அமைஞ்ச வாழ்க்கையில் இருவருக்குள்ளும் விட்டு கொடுத்து போகும் ஒரு அன்பு, இருவரும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த பாங்கு, எத்தனை நல்ல கிரக நிலைகள் வந்தாலும் ஒரு புரிதல் அப்படிங்கிற இல்லாத அந்த ஃபேமிலிக்குள்ளே கணவன் மனைவி இருவரும் எதிரியாக மாறக்கூடிய நிலை மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நிறையா மாறுதுங்க. மூல நட்சத்திரத்தினுடைய இந்த நிலை சுக்கிர பகவானுடைய அமைப்பும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவை இந்த சுக்கிர திசை நடக்கும்போது இந்த பிரச்சனையும் நடக்குது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி
எத்தனை மேரேஜ் பண்ணாலுமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நிறைய பேருக்கு ஆயிடுது. ஆனால் சில பேர் 2ஆம் திருமணத்தில் நல்லபடி இருந்தாலுமே ஏன் 2, 3 ஆப்ஷன் வச்சுக்கணும்? கிடைச்ச வாழ்க்கையை, முதல் வாழ்க்கையை சிறப்பாக அரவணைத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது அந்த வாழ்க்கையை சொர்க்கமாகுது. அரவணைத்து விட்டு கொடுத்து போகிறது தாங்க வாழ்க்கை, அதுதான சிறப்பு. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணால் இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. கேது பகவானுடைய திசை அப்படிங்கிறது 7 வருஷம் இருக்கும். மூல நட்சத்திரத்தில் நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கிரக நிலை அப்படிங்கிறது உங்கள் அப்பா அம்மா வந்து சிரமப்பட்டு முன்னேறிட்டு இருப்பாங்க. அந்த காலம் பெரிய தொழில் மாற்றம் அப்பா அம்மாவுக்கு நடந்திருக்கு, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், நிறைய இழப்புகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் அவங்களுடைய கிரகநிலை, உங்கள் உடன் பிறந்தாருடைய கிரகநிலை, அந்த அவங்களுடைய சுயஜாதகம் மாற்றம் அடையும் போது இந்த நஷ்டம், தொழில் மாற்றம் மேக்சிமம் நடக்கிறது இல்லைங்க. அடுத்து 20 வருஷம் சுக்கிரதசை, இதுதாங்க மூல நட்சத்திரம் வீழ்ச்சிக்கு காரணமாகக்கூடிய காலம்னு சொல்லாங்க. மூல நட்சத்திரம் முதல் 20 வருடம் கல்வியில் கஷ்டப்படலைன்னா அடுத்து நீங்கள் 80 வருஷம் பணம், புகழ், தொழில், குடும்பம்னு எல்லாத்துலேயுமே சிக்கலை உருவாக்கிடுங்க. இந்த 20 வயதில் நீங்களோ உங்கள் குழந்தைகளோ இருந்தால் சரியாக நீங்கள் அதை வழிநடத்தினா, உங்கள் குழந்தைகளை வழிநடத்தினா, அல்லது சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் யாருமே அடைய முடியாத அந்த வெற்றி, உயரம் அப்படிங்கிறத மூல நட்சத்திர நண்பர்களால் அடைய முடியுங்க. அதுவும் இப்போ நடக்கக்கூடிய குருபெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இளம் வயதினருக்கு, மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கிறனால இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை இந்த இடத்த நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முதல் 20 வருடம் நீங்கள் கல்வியில் கஷ்டப்பட்டு படிக்கும்போது மிகப்பெரிய உயர் பதவி, மிகப்பெரிய ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகி நிறைய சம்பாதிக்க முடியுங்க. மூல நட்சத்திரம் ஏற்ற இறக்கமானது அப்படிங்கிறதுக்கு இந்த திசைகள் தான் காரணமே தவிர இப்போ நடக்கக்கூடிய, இனிமேல் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இல்லைங்க. இது நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த திசைகள் நம்முடைய கஷ்டத்துக்கு காரணமாக மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் உண்மையிலேயே இனிமேல் நீங்கள் ஜெயிக்கலாங்க. இதை உணராத வரைக்குமே, இதை உணரல அப்படின்னா எத்தனை கிரக பயிற்சி வந்தாலுமே நாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அடுத்து வரக்கூடிய சூரிய திசை வரும்போது வசதி வாய்ப்பு கிடைச்சாலுமே கோர்ட்டு கேஸு, ஆன்மீக எண்ணம், உறவுகளுக்குள் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதையுமே நாம் முன்னதாக சுய ஜாதகத்தை வைத்து கணித்து அதை புரிஞ்சு நடந்துக்கும் போது இந்த கிரகநிலை வரும் காலத்தையுமே வெல்லலாம். இந்த திசைகள் இப்போ நடக்கக்கூடிய, இந்த திசைகளுமே இப்போ நடக்கக்கூடிய நாளில் சனி, கும்பராகு, சிம்மகேது, 7இல் குரு இருக்க காரணம் கிடையவே கிடையாது. அதுவும் உங்களுடைய திசையை நடப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தவிர இந்த கிரக பயிற்சியால் உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் மாறப்போவது இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய நடப்பு திசைதான். 4ஆவதாக வரக்கூடிய திசைதான் சந்திர திசையை சொல்கிறோம். இந்த சந்திர திசையை பொறுத்த வரைக்கும், இந்த சந்திர திசையை நாம் பேசுறதுக்கு முன்னாடி மூல நட்சத்திர நண்பர்கள் ஒரு முழு பௌர்ணமியை பார்த்தாலோ அல்லது நிலவை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த நிலவு என் மனசுக்கு ஆனந்தமாக நிம்மதியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த சந்திர திசை தான் உங்களை வந்து உயர்த்தக்கூடிய திசை அப்படிங்கிறனால நீங்கள் மற்ற கிரகநிலைகள், மற்ற திசைகள் நடக்கும்போது இந்த பௌர்ணமி நிலவுங்கிறது உங்கள் மகிழ்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். இந்த சந்திர திசை வரும்போது உங்களுடைய நியாயம், தர்மம் ஜெயிக்கும், நேர்மை ஜெயிக்கும், உழைப்பு ஜெயிக்கும், உங்கள் நல்ல மனசு ஜெயிக்கும், உங்களுக்கு அத்தனை செல்வங்களும் கிடைக்கும். நீங்கள் எதையெல்லாம் வாழ்க்கையில் இழந்தீங்களோ அதையெல்லாம் விட பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இந்த சந்திர திசை காலம் இருக்குங்க. அதுலேயுமே உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல சுப பார்வை பெற்று சந்திர பகவான் இருக்கும்போது இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை மாற்றங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த 2025 சந்திர திசை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலம் நிச்சயமாக பொற்காலம்னு சொல்லலாம். தொழில், லாபம், புகழ், மரியாதை, அந்தஸ்து, புது பதவி, அரசியல் பெரிய ஆளாகிறது, படிப்பில் பெரிய ஆளாகிறது, வாழ்க்கையில் பெரிய ஆளாகிறது, எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகளும் சப்போர்ட்டிவாக இருக்குது. நடக்கக்கூடிய அந்த திசையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா உண்மையிலேயே மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கொடிகட்டி பறக்கக்கூடிய காலமாக அந்த 2025 இருக்குங்க. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை ஒரு சின்ன சின்ன உடல்நல கோளாறுகளையும் பாதிப்புகளையும் கொடுத்தாலுமே உடற்பயிற்சி, சரியான மருத்துவம், வண்டி வாகனத்தில் கவனமாக போகிறது, மாடிப்படி ஏறும்போது இறங்கும்போது கவனமாக இறக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உணர்த்துதுங்க. அடுத்து வரக்கூடிய ராகு திசை 18 ஆண்டு நடக்கும். இது வந்து ஒரு சாதகமான திசை அப்படிங்கிறனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த பணிகள், ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அதிகமாகிறது, ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் ஜெயிக்கிறது,
இதுக்கு எல்லாமே அடிப்படையாக அந்த காலம் இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய குருதிசை கோபம், எரிச்சல், பிடிவாதம் எல்லாத்தையுமே கொடுத்து கொஞ்சம் பிடிவாதக்காரனாக மாற்றி மன அழுத்தத்தை அதிகம் பண்ணி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் ஒரு தனிமை போன்ற நிலையை கொடுக்கக்கூடிய நிலையை இந்த குருதிசை கொடுக்குதுங்க. இதுவும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். இது மூல நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு திசைக்கும் நடக்கக்கூடிய அந்த செயல்களை தான் நாம் பார்த்துருக்கோம். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சுப பார்வைப்படும்போது இந்த மாற்றம் அப்படிங்கிறது மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே நிறைய தியானம் பண்ண வேணும். வாய்ப்பு இருக்கும்போது பதஞ்சலி சித்தரனுடைய கோயில், அகத்திய சித்தரனுடைய வழிபாடு செய்யும்போது வரக்கூடிய தடைகள், கஷ்டங்கள் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு விலகுங்க. எப்பவுமே ராமநாமம், ராம் ராம் ராம்னு சொல்கிறது, ராமஜெயம் சொல்கிறது, மாடுகளுக்கு தீவனம் கொடுப்பது, ஆதரவற்றோருக்கு உணவு தானம் கொடுப்பது, மாமிசம் உண்ணாமல் மாமிசம் தவிர்ப்பது, முடிஞ்சளவுக்கு ஏதாவது மாதத்தில் ஒரு முறையோ இருமுறையோ மௌன விரதம் இருப்பது உங்களுக்கு நல்லது மட்டும் இல்லை, பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். ஸோ மூல நட்சத்திர நண்பர்கள் நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நாம் ஏன் முன்னேறாமல் இருக்கோம், இவ்வளோ உழைச்சும் நம்ம ஏன் முன்னேறல அப்படின்னா நம்ம சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த திசைகள் தான் நம்ம வழி நடத்துது. அதே போல் நம் முற்பிறவியில் நாம் எழுதி வச்ச பரீட்சைக்கு கிடைத்த வாழ்க்கை, இந்த பிறவியில் இதேபோல் நல்லதே செஞ்சு நிறைய நன்மைகளை இனிமேல் நாம் தொடர்ந்து பெறலாங்க. எத்தனை பயிற்சிகள் உங்களுக்கு எதிராக வந்தாலுமே, எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு எதிராக போர்க்கடி தூக்கினாலுமே மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயம் காத்து உங்களை வழிநடத்தும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நண்பர்களே, இனிவரும் காலங்கள் இதையெல்லாம் புரிஞ்சிட்டோம்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. எந்த பயிற்சியை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதும் இல்லை, எந்த பயிற்சிக்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் என்னை தாண்டி எதுவுமே நடந்துடாது, ஏன்னா நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல அப்படிங்கிறத ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதுமே இறைவன் மேல் பாரத்தை போட்டு நீங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழும்போது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொற்காலமாக மாறும் அப்படிங்கிறதுல எல்லளவு சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, இதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை சூப்பராக ஜெயிக்கிறதுக்கு நானும் மூல நட்சத்திர நண்பர்களுக்காக இறைவன்ட்ட வேண்டிக்கிறேங்க. நண்பர்களே, இந்த பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்காக பொது பலன் அப்படின்னாலுமே சொல்லப்பட்ட சில பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை பொறுத்து மாற்றமடைய நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து நடக்கக்கூடிய திசைகளுக்கு ஏற்ப பரிகாரம், வழிபாடு, வழிமுறைகளை உங்கள் அஸ்ட்ராலஜிட்ட கேட்டு நீங்கள் நடந்துக்கும் போது எல்லா காலமுமே பொற்காலமாக மாறும்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. நண்பர்களே, மேற்சொன்ன திசைகளுக்கான பலன்கள் சுய ஜாதகத்தில் மாறுபட்டதாக இருக்கும். சுய ஜாதகத்தை அவசியம் பார்த்துக்குங்க. இந்த பதிவு நிச்சயமாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் பயனுள்ளதாகவும் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மூல நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனையாவது பாதம் அப்படிங்கிறதையுமே நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் மூல நட்சத்திரத்திற்கான ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.